ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார், நேற்று தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்காரு அசம்பிளியில். எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதை? வித் ஆல் அவைலபிள் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்பொழுது தேசிய ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எழுதக்கூடிய கட்டுரைகள் அண்டு இதை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்க ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் உள்ளிட்ட பத்திரிகைகளுடைய அந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து பார்க்கும்போதும் ஈவன் ஃப்ரம் அ காமன் பர்சன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் வந்து நாட் அ பேட் பட்ஜெட் கிவன் தி பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஆஃப் த ஸ்டேட். அதாவது மாநிலத்துடைய தற்பொழுதைய நிதிநிலையின் பின்புலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு மோசமான பட்ஜெட் என்று சொல்ல முடியாது. அதாவது வார்த்தைகளை எச்சரிக்கையாக பயன்படுத்திக்கிறேன். அது நல்ல பட்ஜெட்டுன்னு சொல்கிறதுக்கும் மோசமான பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம் கேப்ரியல், எனி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு பட்ஜெட் தமிழ்நாடோட அந்த எலக்ட்ரல் சைக்கிளில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து கடந்த 30 ஆண்டுகளாக வந்து ஏப்ரல் மேலே தான் எலெக்ஷன் வருது. ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வருதுன்னு போது எவ்ரி இயர் பட்ஜெட் வந்து மார்ச்சில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 தான் வந்து ஃபினான்ஷியல் இயர் நமக்கு. ஸோ அவுட் கோயிங் கவர்மெண்ட் வந்து பிப்ரவரியில் யூஸ்வலி இடைக்கால பட்ஜெட், தட்ஸ் இன்ட்ரீம் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஏப்ரல் 1லேருந்து மே, ஜூன், சம்டைம்ஸ் ஜூலை வரைக்கும் 3 to 4 மந்த்ஸுக்கான எக்ஸ்பென்சஸை ட்ரெஷரியிலேருந்து எடுக்கிறதுக்கு, ஏன்னா பில்லு பாஸ் பண்ணால் தான் எடுக்க முடியும், அதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட், ஈவன் இஃப் இட்ஸ் கண்டினியூட்டி ஆஃப் பழைய கவர்மெண்ட் இருந்தால் ஓகே, அதர்வைஸ் எ ஃப்ரெஷ் கவர்மெண்ட் புது பட்ஜெட்டுன்றது வந்து ஃபஸ்ட்டு பட்ஜெட் 8 மாதத்துக்கு தான், 12 மாதத்துக்கு கிடையாது. இது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 5 பட்ஜெட் ஒரு கவர்மெண்ட்டுக்கு 5 இயர்ஸு, 6th பட்ஜெட் இன்ட்ரீம் பட்ஜெட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய எலக்ட்ரல் சைக்கிள் ஏப்ரல் மேலே எலெக்ஷன் வரதுனால வந்து 91லேருந்தே நமக்கு வந்து 30 இயர்ஸாக வந்து நமக்கு வந்து 35 இயர்ஸாகவே வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரீம் பட்ஜெட் பிப்ரவரி மார்ச்சில் போட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் இட்ல ஜஸ்ட் 8 months தான். ஸோ ஃபார் எனி கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோட பாலிசிஸ், அதோட ப்ரொக்னாசிஸ், அதாவது நாட் ப்ரொக்னாசிஸ், அதோட டைரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், எந்த இலக்கை நோக்கி ஒரு அரசு பயணிக்கிறது என்பதற்கான அறிகுறி வந்து 2வது அல்லது 3வது பட்ஜெட், மோஸ்ட்லி 3rd பட்ஜெட்டில் தான் உங்களுக்கு தெரிய வரும். அண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனி பட்ஜெட் இது வெறும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் கிடையாது, வரவு செலவு. யூனோ as a ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இது வந்து வெறும் வரவு செலவு கணக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் அ பாலிசி ஸ்டேட்மெண்ட், எந்த திசையில் அரசு பயணிக்க போகுது அப்படின்றது. அப்படி பார்க்கும்போது கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த பல திட்டங்கள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, பெயர் மாற்றம் செஞ்சு. பெராடிகம் ஷிஃப்ட் எதுவுமே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் மாதிரியான விஷயங்கள் இட்ஸ் அ கேஷ் கவு. அதில் வந்து பெரிய மாற்றங்களை நோக்கி மாநிலம் நகரப்போகிறதுன்றதுக்கு ஏற்கனவே மந்திரிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரைவேட்டைசேஷன் நோக்கி நகருது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரைவேட்டைசேஷன் இல்லாட்டியும் நிறைய மாற்றங்கள் அதில் ரெவன்யூ ஜென்ரேஷனுக்காக பண்ண போகிறாங்க. ஐ திங்க் விச் இஸ் அ வெல்கம் ஒன். டு பி ஃப்ராங்க் வித் யூ, நான் வந்து இப்போ டாஸ்மாகை வந்து கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் ஒன்று நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அட்டுழியம் டாஸ்மாகோட என்டையர் பிஸ்னஸில் நடக்குது. அதாவது வந்து டிஸ்டிலரிஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணி ஷாப்ஸுக்கு வரதில் மட்டும் இல்லை, டைரெக்டாகவே வந்து ஷாப்ஸுக்கு போகுதுன்றாங்க. அதை தாண்டி ஏகப்பட்ட பங்க்லிங்ஸ் வித்தின் தி சிஸ்டம் இருக்குது. இந்த 10 ரூபா பாட்டில் வாங்குறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது ஒரு ரெவென்யூ வந்து எவ்ரி இயர் வந்து 40,000, 45,000 to 50,000 crores எவ்ரி இயர் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த மாதிரி இன்னொரு அமௌண்ட் நியர்லி 45,000 to 50,000 rupees வந்து சிஸ்டத்துக்குள்ளே வராமல் வெளியில் சுற்றுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிடிஆர் கூட அதை பற்றி 22ல் பேசியிருக்கேன். அதை சிஸ்டத்துக்குள்ளே எப்படி கொண்டு வரதுன்றது தான் கவர்மெண்ட்டுக்கான சேலஞ்சு. கம்ப்ளீட் ப்ரைவேட்டைசேஷன் இஸ் த ஒன்லி சொல்யூஷன். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அது உள்ளே நடக்கிற அவ்வளவு அட்டுழியமும், இவங்க 2 பேரும் திமுகவும் அண்ணா திமுகவும் அதில் ஒன்று தான். அதில் 2 பேரோட ஆலைகள்லேருந்து தான் ப்ரொக்யூர் ஆகுது. செட் ஆஃப் டிஎம்கே ஓன்டு, டிஎம்கேனா டிஎம்கே இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனரிஸ், இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ். இவங்க ஓன்டு டிஸ்டிலரிஸ்லேருந்து தான் வருது. வேறு எந்த மாநிலத்திலுமே வந்து
இந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாத சூழல் கிடையாது. அப்புறம் வந்து சில குறிப்பிட்ட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறது, சில ப்ரமோட் பண்ணாமல் இருக்குது. இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு மற்ற மாநிலங்களில் போய் ஓவரால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லிக்கர் சேல்ஸ் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட் டு சேல்ஸ் வரைக்கும் ஒரு கமிட்டியை போட்டிருக்கு கவர்மெண்ட்டு, விச் இஸ் அ வெல்கம் ஸ்டெப். டாஸ்மாகோட ரெவென்யூ ஆக்மெண்டேஷன் பற்றி நிறைய வரப்போகுதுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது விச் இஸ் அ வெல்கம் திங். அதர் தென் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இவங்களோட ப்ராமிசஸுக்கான எந்த விதமான எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதை பற்றி எதுவுமே இல்லை. ஏன்னா முக்கியமான 4-5 ப்ராமிசஸ், ஒன்று 2500 rupees பெண்களுக்கு, அப்புறம் த்ரூ அவுட் த ஸ்டேட் ஆல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஃப்ரீ ட்ராவல் ஃபார் விமன், அப்புறம் 6 சிலிண்டர் கொடுக்கறது, அப்புறம் 4000 rupees ஃபார் கிராஜுவேட்ஸ் அண்ட் 2000 ஃபார் +2 படித்த அன்எம்ப்ளாய்மெண்ட். இஸ் ஆர் 4-5 இம்பார்ட்டண்ட் ப்ராமிஸ். அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பேசியிருக்கணும். பட்ஜெட் பேப்பரில் அது இருக்கணும். பட்ஜெட் ப்ரெசன்டேஷனில் மந்திரி பேசுவார்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து அவர் இன்றைக்கி தினமலரில் நான் பார்த்தது என்னென்னா வந்து நிதி நிலைமை சரியானது பிறகு முக்கியமான எங்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும்ன்றாரு. ஐ திங்க் விச் இஸ் குவைட் ஃபேர். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் 1000 ரூபாய் எப்போ கொடுத்தாருன்னா, பதவிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து 27 மாதம் பொறுத்து தான் கொடுத்தார். மே 21 அதிகாரத்துக்கு வந்த முக ஸ்டாலின் அவர்கள் 27 செப்டம்பரில் தான் கொடுக்கவே 27 months தான் பொறுத்து ஆரம்பித்தார். நியர்லி ஆஃப் ஆஃப் த டென்யூரை முடித்த பிறகு தான் அவர் ஆரம்பித்தார். அதுவும் முக்கியமான காரணம் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன். இவங்களும் வந்து 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன், 28 அது ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே அடி போட்டாங்க, 2 years பொறுத்து தான் பண்ண முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ரெவென்யூ ஆக்மெண்டேஷனுக்கு மான்டெக் சிங் அலுவாலியா தலைமையில் ஒரு குழுவெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது மாநிலத்தின் கடன் 17 லட்சம் கோடினா அது 13 லட்சம் கோடி ஆக போகுது. இப்போலாம் 5 வருஷம் முடியும் போது 20 லட்சம் கோடி ஆகிடும்ன்றாங்க. கடனை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு என்ன, வேர்ல்டுலே பிக்கஸ்ட்டு டெட்டார் வந்து US தான், உங்களுக்கு அதிக கடன் அப்படின்றது. ஸோ மாநில அரசோட பட்ஜெட்டில் வந்து அதுவும் முதல் பட்ஜெட்டில், இந்த பட்ஜெட்டில் பெருசாக பேசுகிற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்டேட்டஸ் கோயஸ்ட் பட்ஜெட், அகல கால் வைக்க பயப்படுறாங்க. இப்போ இருக்கிறது அப்படியே ஓட்டணும்னு தான் நினைக்கிறாங்க. இதில் வந்து விமன் ரிலேட்டடாக சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த தாலிக்கு தங்கம், ஒரு சவரன் பட்டுப்படுவேன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்கிள்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ ஆகுது. ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த நான் முதல்வன் ஸ்கீம், அப்புறம் கலைஞர் காப்பீடு, இது வீடு கட்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஸ்கீம்ஸ் ஆர் கண்டினியூ. நாட் அ பேட் பட்ஜெட். பட் இவங்க அடுத்த பட்ஜெட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம கவனிக்க வேண்டிய பட்ஜெட்டு. பெரிய அளவில் சில துறைகளை, எஸ்பெஷலி டாஸ்மாகெல்லாம் வந்து ரீவேம்ப் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸிலி நம்ம சொல்லலாம் இது வந்து ஒரு மோசமான பட்ஜெட் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். சரி, இப்போ இதில் நான் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான விஷயமா நான் பார்க்குறது என்னென்னா, எஜுகேஷனுக்கு ஃபண்ட்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் எப்போவுமே எஜுகேஷனுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகிக்கிட்டு இருக்கும் எல்லா கவர்மெண்ட்டும். ஆமாம், முந்தின டைமை விட இப்போ இன்க்ரீஸ் தான் ஆகும். அதிமுக பீரியட்லையும் அப்படி தான் இருந்திருக்கும் நம்புறேன். திமுகவில் நான் பார்த்த அளவில் எப்போவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். இப்போ பார்த்தா ஏறக்குறைய 4000 கோடி ரூபா என்னமோ கம்மி பண்ணியிருக்காங்க. ஹையர் எஜுகேஷனுக்கா இல்லை கல்வியெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏறக்குறைய பிரைமரி எஜுகேஷன் அண்ட் ஹையர் எஜுகேஷன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரு 4000 crores கம்மி பண்ணியிருக்காங்க ஏறக்குறைய. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பட்ஜெட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 3000 crores கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, அது இன்னொன்று. அப்புறம் பார்த்தோம்னா திமுக அதிமுக மாதிரி இலவசங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இவங்களும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷனுக்கு, அப்புறம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் இதை தான் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கடன் ஏன் அதிகமாக இருக்குன்னா, இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால தான் கடன் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களும் அதே அப்ரோச்சை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே எதுவும் மாற்றம் இல்லை. அப்போ அவங்க என்ன, இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அவுட்புட் வந்ததோ அதான திரும்பவும் வரும். தட்ஸ் வாஸ் ஸ்டேட்டஸ் கோயஸ்ட் பட்ஜெட். அதில் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து சிதம்பரம் பிளேட் ரோல் இந்த பட்ஜெட்லன்றாங்க. இந்த பட்ஜெட் ஏன்னா புது கவர்மெண்ட்டு வெளில தெரியாமல் பி சிதம்பரம், ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழகத்தின் பழனியப்பன் சிதம்பரம், சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் நிறையா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றாங்க. திஸ் கவர்மெண்ட் டிபெண்ட் அவங்களோட கொலிஷன் பார்ட்னரு. ரெண்டாவது இவங்க கண்டிப்பாக அத்தனை பேருமே வந்து ஃப்ரெஷர்ஸ். ஸோ பட்ஜெட்டுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது கஷ்டம், உங்களுக்கு தெரியும். அது வந்து எவ்வளோ பேசினீங்கனாலும் பட்ஜெட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் அண்டு இட்ஸ் ஆக்சுவலி அ ட்ரை சப்ஜெக்ட் இன் அ வே. உங்களுக்கு வந்து கடாமனான் பாலிடிக்ஸ் பேசலாம் வழியாக பட்ஜெட்டில் பேசுகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்னோடய ஸ்பீச்சு கூட வந்து நம்ம வந்து கார்டடாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப டெலிகேட்டான ஏரியா. அது வந்து சிதம்பரம் பிளேட் அ பிக் ரோல் இன் திஸ் பட்ஜெட் நான் கேள்விப்படுறேன். ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் வெரி மச் ஆன் தட்.
ரெண்டாவது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாலே அனௌன்ஸ் பண்ணது வந்து மான்டெக் சிங் அலுவாலியா ஒரு தலைமையில் வந்து மாநிலத்தின் வருவாயை பெருக்குவதற்கு ரெவென்யூ ஹவு டு இன்க்ரீஸ் த ரெவென்யூஸ் ஆஃப் த மாநிலத்தின் வருவாயை எப்படி பெருக்குவது அப்படின்ற அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 6 பேர் கொண்ட குழு. அதுக்கு மான்டெக் சிங் அலுவாலியா தான் தலைவர். மான்டெக் சிங் அலுவாலியா இஸ் வெரி க்ளோஸ் டு சிதம்பரம். 91 ரிஃபார்ம்ஸ்லேருந்தே வந்தவர் அவர். ஐ திங்க் மன்மோகன் சிங் பீரியடில் வாஸ் பிளானிங் கமிஷன் சேர்மன். ஸோ ஒன் ஆஃப் த ரெனவுண்ட் எக்கானமிஸ்ட் இந்த கண்ட்ரி, உங்களுக்கு ரைட் விங் எக்கானமிஸ்ட்டு. பட் வெரி ஒன் ஆஃப் த ரெஸ்பெக்டட் ஃபிகர்ஸ் தான் மான்டெக் சிங் அலுவாலியா, வெரி லெவல் ஹெட்டட் பர்சன். பட் அவர் தலைமையில் ஒரு குழுலாம் வந்து கண்டிப்பாக சிதம்பரமோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் வந்திருக்கு. அப்போ ஒரு டைரெக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுது. அதாவது நிறைய ப்ரைவேட்டைசேஷன், மார்க்கெட் ஓரியன்டாக தான் வந்து இந்த கவர்மெண்ட் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. அப்போ உங்களுக்கு வந்து எலெக்ஷன் ரிலேட்டடாக வாக்கு வங்கி சம்மந்தப்பட்ட அந்த சோகால்டு ஃப்ரீ பைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வேறு பேர் வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னு சொல்லலாம், புரிதலுக்காக நம்ம இலவசங்கள்னு சொல்லலாம். அதை வேணால் கண்டினியூ பண்ணலாமே ஒழிய மற்றபடி வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷனுக்கானதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்று தான் அஞ்ச தோன்றுகிறது, டு பி ஃப்ரேங்க். ஏன்னா அந்த முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட்டாக வர முடியாது. ஏன்னா திஸ் ஃபஸ்ட்டு பட்ஜெட் உங்களுக்கு வந்து செகண்ட் தான் வந்து ஓரளவாக புரிஞ்சுக்க முடியும். தேர்ட் பட்ஜெட்டில் நம்ம சொல்லிடலாம் எந்த டைரெக்ஷனில் இவங்க போகிறாங்க அப்படின்றத. இதில் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாத காரணத்தால், ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட்டு 4 எம்எல்ஏஸு அண்டு விசிகா, இது இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கூட அதிகமாக போகலாம். இப்போ அடுத்த பட்ஜெட் அதாவது டுவர்ட்ஸ் ப்ரைவேட்டைசேஷன், டுவர்ட்ஸ் மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி எக்கானமிஸ். இப்போ அடுத்த பட்ஜெட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இன்னும் நெக்ஸ்ட் March 7 months from now, 8 months from now, செகண்ட் பட்ஜெட் which will be the full-fledged பட்ஜெட் தான். அது வந்து இதுவே full-fledged தான், பட் ஃபுல் 12 இயர்ஸ்க்கான பட்ஜெட், 12 monthsக்கான பட்ஜெட். அதுக்குள்ளே பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஸ்டேபிள் ஆகுது. தட் இஸ் லெஃப்டை நம்பி அல்லது விசிகாவை நம்பி இந்த கவர்மெண்ட் இல்லை. இஃப் தேர் ஏபிள் டு மேனேஜ் நம்பர்ஸ் ஃப்ரம் அவுட் சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேலேருந்து இப்போ இன்றைக்கி கூட வந்து எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம்லாம் வந்து புசி ஆனதை பார்த்து பேசியிருக்காங்கன்றாங்க. அகைன் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை மறுபடியும் முத்தி மோதிக்கிட்டு இருக்குது. அதில் யாராவது இன்னும் ஒரு 5-6 பேர் 10 பேர் ரிசைன் பண்ணுறான். ஒரு 10-12 தொகுதிக்கு அடுத்த எலெக்ஷன் வருது. அதில் ஒரு விஜய் காட் சம் வாட் நியரர் டு தட் மேஜிக் நம்பர் அப்படின்னா இப்போ 107 தான் அவங்களுக்கு இருக்குது. 11 சீட்டு துண்டு விழுது. இப்போ பை எலெக்ஷன் 7, இன்னும் ஒரு 10 பேர் 5 பேர் ரிசைன் பண்ணுறான். ஒரு 15 தொகுதிக்கு பை எலெக்ஷன் வருது. அதில் இஃப் தே were able to manage ஒரு 8 to 10 seats அப்படின்னா, இஃப் தே கிராஸ் 115னா கூட வந்து they will have some cushioning. ஒரு இப்போ இருக்க அந்த டிபெண்டன்சி ஆன் லெஃப்ட் அண்ட் விசிக்கு இருக்குது. நான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே வருதுன்னா, நெக்ஸ்ட் பட்ஜெட் will be much more டைரக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். மச் மோர் எப்படி சொல்கிறது, யூ வில் கெட் மச் மோர் கிளாரிட்டி ஆன் விச் டைரக்ஷன் திஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங். ஏன்னா ரிமெம்பர், எவ்ரி பட்ஜெட் இஸ் நாட் ஓன்லி அன் பேலன்ஸ் ஷீட், இட்ஸ் அ பாலிசி ஸ்டேட்மெண்ட். விச் டைரக்ஷன் த ஸ்டேட் இஸ் ரன்னிங், த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ட்ராவல். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டில் சொல்ல முடியல, அதில் இவ்வளோ ஆம்பிகுவிட்டிஸ் இருக்குது. இஃப் விஜய் இஸ் ஏபிள் டு மேனேஜ் த நம்பர்ஸ், 11 துண்டு விழுதில் அதில் ஒரு 7-8 மேனேஜ் பண்ணிடுறாரு. ஈவன் இஃப் இட் இஸ் 7, 114 வந்ததுன்னா கூட ஐ திங்க் தே வில் கோ ஃபார் தேர் ஓன் ப்ரியாரிட்டிஸ் எனக்கு தோணுது. விச் வில் பி மோர் லைக்லி வென் அ பர்சன் லைக் மான்டெக் சிங் அலுவாலியாலாம் உள்ளே வராங்கன்னா, யூ கேன் இமேஜின் இட்ஸ் அ மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி, கேபிட்டலிஸ்டிக் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டாக தான் இருக்க வாய்ப்பு அதிகம். ஆனால் எனக்கு என்னமோ இப்போ நான் தாவேக்காவை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு பாப்புலிஸ்டான ஒரு கவர்மெண்ட்டாக தான் அவங்க இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா அவங்கள பொறுத்தளவில் ஓட்டு வாங்கணும். பெரிய இந்த இஷ்யூ பேஸ்டு, ஆக்ஷன் பேஸ்ட் பார்ட்டி கிடையாது. சோஷியல் ஆக்ஷன்லாம் ஈடுபடுற பார்ட்டி கிடையாது. ஓட்ஸ் எப்படி வாங்கணும்னு பார்க்கக்கூடிய ஒரு கட்சி. ஓட் பேஸ்டாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. 2500 ரூபா அனௌன்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களோட மேனிஃபெஸ்டோ எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப பாப்புலிஸ்டான ப்ராமிசஸ் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது பவருக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோன்னா அந்த டைரக்ஷனில் தான் அவங்க நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்தோன்னா மக்கள்கிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு செல்வாக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த 8 கிராம் தங்கமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய விஷயம் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஏதாவது 1-2 விஷயமாவது இப்போ செஞ்சாகணும். நிறையா கையிலேருந்து பணமும் போயிடக்கூடாது. ஸோ ஒரு 1000 கோடி ரூபாய்க்குள்ளே முடிச்சிடுற மாதிரியான 2-3 விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 1 கிராம் மோதிரம், 8 கிராம் தங்கம், அப்புறம் சாரி, இந்த விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ
ஓரளவுக்கு டைரக்ஷன் அங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த உங்ககிட்ட பணம் இல்லை அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் 8 கிராம் தங்கம்லாம் எப்படி முடியும்? அது ரொம்ப வேஸ்ட் மாதிரி தெரியுது. வேஸ்ட் மட்டும் இல்லை, எப்படி அது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பெனிஃபிஷரிஸ் நம்பர்ஸை குறைப்பாங்க. நான் யூசி இப்போ எவ்ரி இயர் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய திருமணங்களோட எண்ணிக்கை இல்லை. ஹவு மெனி மேரேஜஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ் இன் தமிழ்நாடு எவ்ரி இயர்? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை. ஐ திங்க் நம்ம ரெஜிஸ்டார் ஆஃபீஸில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் ஆர் நவ் ரெஜிஸ்டர்ட். எல்லா திருமணங்களுக்கும் இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. ஜெயலலிதா வந்து தாலிக்கு தங்கன்னு கொண்டு வந்த ஸ்கீம் படி பார்த்தீங்கன்னா கூட வந்து நாட் ஃபார் ஆல் மேரேஜஸ். அதில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்து ஹை அண்டு கல்யாண மண்டபத்தில் வெட்டிங் ஹாலில் எடுத்து பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது. அது சம் க்ரைட்டீரியா இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன க்ரைட்டீரியா, கண்டிப்பாக தே வில் ஃபிக்ஸ் சம் க்ரைட்டீரியா. அது என்ன க்ரைட்டீரியா வைக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எல்லா மேரேஜஸ்க்கும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் கூடாது, கொடுக்கவும் வேணாம். இதெல்லாம் ரொம்ப அன்வான்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி இல்லை. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஜெயலலிதா பண்ணது வந்து உங்களுக்கு வந்து அந்த தாலிக்கு தங்கம்ன்றது ரொம்ப பாப்புலரான ஒரு இது. அதை மாற்றி தான் கருணாநிதி வந்து ஸ்டாலின் வந்து பெண்களுக்கான அந்த கல்லூரி வரைக்குமான ஸ்கீம்னு அதை மாற்றி பிடிஆர் எடுத்தது. திமுக ஒரு பெருத்த அடியை கொண்டு வந்து கொடுத்தது உங்களுக்கு. நோ இப்போ தங்கத்தோட விலை அவங்க சொல்லக்கூடிய ஒரு சவரன் வந்து 1,15,000 ரூபாய் வேணுமோ இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அந்த பேர்டன் நம்ம தலையிலேருந்து விடுது. நம்ம தலையில். ஆமாம். இப்போ நீங்கள் ஒன்னேகா கிட்டத்தட்ட மோர் தென் அ லேக்கா நியர்லி 1.15 லேக் பெர் சவரன்னும் பொழுது சொன்ன மாதிரி அது எப்படி நீ ஹவு கேன் யூ அஃபோர்ட் ஜஸ்ட் லைக் தட் கேன் த கவர்மெண்ட் த்ரோ அவே ஒன் சவரன் இன் தீஸ் டேஸ்? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் 1,15,000 ரூபாய் சும்மா அப்படியே தூக்கி வீசி எறிய முடியுமா கவர்மெண்ட்டால்? முடியாது. அப்போ எப்படி why they are venturing on it? அது தாலிக்கு தங்கன்றது ஒரு இவ்வளோ 1 கிராம் 1 சவரன்லாம் கொடுக்கல. 1 கிராமோ 2 கிராமோ தான் கொடுத்தாங்க அவங்க. அப்போ ரெண்டாவது தங்கத்தோட விலை ரொம்ப கம்மி உங்களுக்கு. அப்புறம் அதை தவிர தாய்மாமன் சீர் அது ஒரு 750 crores கொடுக்குறீங்க. இது கம்ப்ளீட்லி பாப்புலிஸ்டிக். இது வந்து ஓட் கேச்சிங். இதில் அல்ல சந்தேகம் இல்லை. பட் இதை வச்சு டைரக்ஷனை சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறது வந்து மெயின் பாலிசி இஷ்யூஸில். இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக் கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் ஆகுது. அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்ட், அதை வந்து தே ஹாவ் டு அட்ரஸ் இட் இன் த செகண்ட் ஆர் தேர்ட் பட்ஜெட். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் தட்ஸ் வாட் ஐ ஃபீல். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் ஒரு 16-18 ஸ்டேட் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது. தேர் ப்ளீடிங். எவ்ரிபடி நோஸ் இட். இப்போ அங்கே கூட நான் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கல. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, நிறையா பாப்புலிஸ்டான ப்ராமிசஸை கொடுத்தாச்சு, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிறைய பணம் வேணும். ஆமாம். பணம் எங்கேருந்து எடுக்கலாம்னா டாஸ்மாக் தான். ஆமாம். ஸோ டாஸ்மாக் கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ணால் பணம் நிறைய எடுக்கலாம். எஸ். திமுக அதிமுகவை பொறுத்தளவில் அதை வேற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் மாடலை கட்டி அமைச்சு காசு சம்பாதிச்சாங்க. இவங்க அதை ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இவங்களுக்கு கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, நான் பிரைவேடைஸ் பண்ணிடுறேன், அதனால வரக்கூடிய நஷ்டம் அந்த கட்சிகளுக்கு தான் வரும், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆமா. புது பிள்ளைங்க டாஸ்மாகை பிரைவேடைஸ் பண்றது வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா, as I said clearly and beautifully, இந்த 2 கட்சிகளோட ரெவென்யூ சோர்ஸை சோக் பண்ணிடும். ரைட். இவங்க 2 பேரும் 30 வருஷம் தமிழ்நாட்டை 2003லேருந்து 25 வருஷமாக 2 கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை கொள்ளடிச்சது. அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாட்டியும் திமுகவில் ஒரு 4-5 இம்பார்ட்டண்ட் ஃபிகர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே. ஏடிஎம்கேல அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் வந்து அவங்க ஒரு மது ஆலைகள் வச்சுருப்பாங்க. தே ஆர் க்ளோஸ் டு ஜெயலலிதாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவங்க ஒரு 10-12 ஆலைகள் இருக்குன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் 80% வந்து இவங்க 2 பேர் கண்ட்ரோல். ஒரு 20% வேணால் அவுட் சைடர்ஸ் இருக்கலாம். நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் வந்து இங்கேருந்து தான் பண்ணணும். குறிப்பிட்ட சில பிராண்டு தான். வேறு ஸ்டேட்டில் பாப்புலராக இருக்க பிராண்டெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. வேறு எந்த ஸ்டேட்லையுமே இந்த அளவுக்கு அதில் வந்து லெஸ் டிரான்ஸ்பரன்சியோட பண்ணது கிடையாது. இன்னொன்று, அதில் வர பணம் வந்து சிஸ்டத்துக்குள்ளே வராமல் வெளியில் இவங்க பேக்கெட்டுக்கு இந்த பார்ட்டிஸோட 2 கட்சிகளோட திமுக அதிமுக பேக்கெட்ஸுக்கு போயிட்டு நவ் கம்ப்ளீட்லி இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போது அவங்களோட ரெவென்யூ சோர்ஸ் வந்து சோக் ஆகும். அது பொலிட்டிக்கலி வந்து விஜய்க்கு தாவேக்காக்கு இட்ஸ் a huge benefit. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ. ஏன்னா நீங்கள் டாக்ஸ் அதிகமாக தான் பண்ண போறீங்க. ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் டாக்ஸ் பண்ண தான் போறீங்க. அது எப்படி இருந்தாலும் குடிக்க தான் போகிறாங்க. இன்ஃபேக்ட் குடிக்கிறது அதிகமாக ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர். திமுகவில் இருக்க குறிப்பிட்ட சில தனிநபர்கள் உண்டு கொழுத்தவர்கள் அவங்க பேக்கெட்ஸுக்கு போனது வந்து அரசுக்கு வரும். அவங்களோட ரெவென்யூ சோர்ஸை சோக் பண்ணதாகவும் முடியும். பொலிட்டிக்கலாக விஜயால் வந்து அவங்க 2 பேரையும் வந்து சைஸ் அப் பண்ண முடியும், சைஸ் டவுன் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ அதிகம். இது ஒன்று. டிரான்ஸ்போர்ட் டாஸ்மாக் இஸ் ஒன். என்னோட லாஜிக் என்னன்னா,
பட் பேசிக்கான ஃபார்முலா ஒன்று தான் சார். டாஸ்மாக்லேருந்து நிறையா சம்பாதிக்கணும், ஃப்ரீயாக இன்னொரு சைடில் நிறையா கொடுக்கணும், அவ்வளோதான் அந்த அப்ரோச் தான் இங்கேயுமே. ஆமாம், அது பட் டாஸ்மாக் இஸ் ஒன் ஆஃப் தி ஏரியாஸ், நாட் த ஒன்லி ஏரியா. அதர் தேன் தட் வந்து இப்போ நான் வந்து மெனி ஏரியாஸ் வெயிட்டிங் ஃபார் ரிஃபார்ம்ஸ். இந்த தடவை ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா, ரீட்டைன் பண்ணியிருந்தார் பவர்னா, கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து டிரான்ஸ்போர்ட்ஸை ப்ரைவேட்டைஸ் ஆக்கியிருப்பார். ஏன்னா அவர் பீரியட்லேயே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, மொல்லமாக ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சென்னையில் 100 மினி பஸ்ஸஸ் விட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியும், அவர் பீரியட்லேயே ஆரம்பிச்சாச்சு. இந்த கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு அவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதனால தான் சார் செகண்ட் பட்ஜெட் இஸ் குரூஷியல். அதில் வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நிறைய ஏரியாஸில் ஃப்ரீயாக டிரான்ஸ்போர்ட்டேஷனை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணால் அதை நோக்கி போகும் உங்களுக்கு. அதில் என்ன பண்ணால் குறிப்பிட்ட சில ரூட்ஸை மட்டும் வச்சுப்பாங்க. இந்த பஸ்ஸஸில் வந்து விமனுக்கு ஆல் பஸ்ஸஸில் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து ஹைலி இம்பாசிபிள் அண்ட் ரிடிகுலஸ். இன்றைக்கி கேரளாவோட பிரச்சனை என்னென்னா, இதே ப்ராமிஸ் அங்கே கொடுத்துட்டு செலக்ட் பஸ்ஸஸ் எந்தெந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எந்தெந்த பஸ்ஸஸ்ன்னு நோட்டிஃபை பண்ணிட்டாங்க, இம்ப்ளிமெண்டட். தே ஆர் ப்ளீடிங் கவர்மெண்ட் அண்ட் த கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் இஸ் நவ் கீப்பிங் இட்ஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். அவங்களால வந்து இந்த ஸ்கீமை கைவிடவும் முடியல, கண்டினியூ பண்ணவும் முடியல. ஏன்னா வந்து கார்பரேஷன்ஸ் ஆர் லூசிங் லைக் எனி திங். ஸோ இந்த ரிஸ்க் வந்து இருக்குது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தமிழ்நாடோட டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ் அந்த திசையில் போவோங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் வேணாம். விஜய் கவர்மெண்ட்லேயே அது போயிடுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதுக்கு இப்போ பண்ணால் இந்த 4 பேரும் வாபஸ் வாங்கிடுவாங்க, இமீடியட்டாக வாபஸ் வாங்கிடுவாங்க. இந்த 4 பேர் வாபஸ் சிபிஐ சிபிஎம் வாபஸ் வாங்கினாங்கன்னா அதை மீறி நம்பர்ஸ் இருந்தால் கூட பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி உள்ளே வந்துடும். இட்ஸ் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்றது நாட் ஓன்லி இட்ஸ் நம்பர்ஸ், இட்ஸ் த பெர்செப்ஷன். ஸோ அதை மேனேஜ் பண்ணணும்னா இந்த டிபெண்டன்ஸ் ஆன் லெஃப்ட் அண்ட் விசிக்கே இருக்கக்கூடாது. இந்த நம்பர்ஸ் 6 பேர் இல்லையா, 10 நம்பர்ஸ் அது கூட உனக்கு இருக்கணும். மேனேஜ் இட் ஃப்ரம் சம்வேர். த ஒன்லி ஆப்ஷன் இஸ் ஏடிஎம்கே. அதான் சொன்னீங்க, வேலுமணி சண்முகம்லாம் இன்றைக்கி சிவி சண்முகம்லாம் புசி ஆனந்தை பார்க்குறாங்க. இவங்க நம்பர்ஸ் அங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா அது எங்கே போய் முடியும்னா இந்த டிபெண்டன்ஸ் குறையும். டிபெண்டன்ஸ் குறையதோட ப்ராக்டிக்கல் ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மசிவ் ரிஃபார்ம்ஸ் வரும், விச் இஸ் நத்திங் பட் ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் கோர் செக்டார்ஸ். ஆனால் இப்போ முன்னாடி சொன்னது என்னென்னா, நாங்கள் ஊழலெல்லாம் ஒழிச்சிருவோம், ஊழலாம் ஒழிச்சோன்னா கஜானாவில் பணம் வந்து கொட்டிடும், அதுக்கப்புறம் நாங்கள் இலவசங்கள்லாம் கொடுத்துருவோம். அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, நம்ம அன்றைக்கே பேசணும். ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை, நம்ம அன்றைக்கே பேசணும். ஏன்னா வந்து இட்ஸ் வெரி சைல்டிஷ் வியூ. அவர் கேட்கும்போது நல்லா நினைவு இருக்கு எனக்கு. மார்ச் 7ஆம் தேதி இந்த ஆண்டு 26, அதாவது மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம், இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேக்கு முதல் நாள் அவர் சென்னையில் ஒரு கூட்டத்தில் அவர் பேசும்போது, அவங்க கட்சியோட பெண்கள் அமைப்பு நடத்தின கூட்டத்தில் பேசும்போது ஜோசப் விஜய் சொன்னது, இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்னு அறிவாளிகள்லாம் கேட்குறாங்க, அவங்க போகக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு போகக்கூடியதை கட்டைல் பண்ணாலே வரும். அதாவது லஞ்சத்தை ஒழிச்சாலே, ஓப்பனாக சொன்னால் ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகிற லஞ்சத்தை ஸ்டாப் பண்ணாலே இந்த இலவசங்களெல்லாம் நிறைவேற்றுவதற்கான பணத்தை நாங்கள் திரட்டிட்டோம்னா, ரொம்ப அபத்தமான ஒரு ஆர்குமெண்ட் அது. நோவேர் இன் த வேர்ல்டு கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதால யூ கேன் ஆக்மெண்ட் த கவர்மெண்ட் ரெவென்யூஸ்ன்றது முட்டாள்தனமான வாய்ப்பே கிடையாது. சரிவே அது எலெக்ஷன் ஸ்பீச், அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அது வந்து எல்லாரும் வாயில் வந்து பேசுவாங்க, அவரும் பேசினார், அவ்வளோதான். இப்போ இவங்களோட ரெவென்யூ சோர்ஸஸ்ன்னும் போது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான செக்டார்ஸ் டாஸ்மாகை தவிர இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி தான் போவோம். அதுக்கு மார்டெக்ஸுங்க அலுவலியெல்லாம் உள்ளே வராங்கன்னா அதுதான் அதோட அர்த்தம். அப்படி போகிறாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இவருக்கு தேவை வந்து நம்பர்ஸ். 11 நம்பர் துண்டு விழுது, 6 to 7 வந்ததுன்னா கூட சமாளிச்சுவாங்க. ஸோ அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே இஃப் விஜய் கேன் ஏபிள் டு மேனேஜ் இஸ் நம்பர்ஸ், கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அக்ரெசிவாக ரிஃபார்ம்ஸை நோக்கி அவங்க போவாங்கன்னு தான். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ரிஃபார்ம்ஸ்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ அதை லெஃப்ட் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது செகண்டரி, மக்கள் ஏற்றுப்பாங்கன்றதான் பெரிய ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ஒரு பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் ஏற்றுப்பாங்களான்றதை கண்டிப்பாக கவனமாக பார்ப்பாங்க. மக்கள் ஏற்றுப்பாங்கன்றது பெரிய கேள்வி. மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த வே இன் விச் தே ஆர் கோயிங் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் வந்து வெளியில் சந்தேகம் வராத மாதிரி இருக்கும். இப்போ ப்ரைவேட் நீங்கள் டாஸ்மாக கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா பெரிய எதிர்ப்பு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. பீப்புள் வில் வெல்கம். ஏன்னா 30-40 வருஷமாக கொள்ளையடிச்ச 2 திராவிட கழகங்களும் 2 கட்சிகளும் அவங்களுக்கு தான் லாஸே ஒழிய மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. வேற அதர் செக்டார்ஸ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் செக்டார்ஸில் வரும்போது பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் இருக்கும். சேலஞ்ச் இஸ் ஹவு டு மேனேஜ் இட்ன்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு. நான் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த டைரக்ஷன் வந்து தெளிவாக தெரியுது. மார்டெக்ஸிங் அலுவலியா எல்லாம் உள்ளே வராரு அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி கிளியர் அண்ட் ஆப்வியஸ்.
இதை எப்படி வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அது செக்டார் இப்போ 100 மினி பஸ்ஸஸை கொண்டு வந்து விட்டாங்க தமிழ்நாட்டில், சென்னையில். இட்ஸ் இஸ் அன் அப்சல்யூட் ப்ரைவேட்டைசேஷன். 50 வருஷமாக 73 74 கலைஞர் கவர்மெண்ட்லேருந்து அவர் ப்ரைவேட்டைஸ் ஸ்டேட்டு இந்தியாவிலே வந்து ஸ்டேட் கேபிட்டலில் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸஸ் வந்து நேஷ்னலைஸ் ஆகி ஸ்டேட் ரன் பண்ணுறது தமிழ்நாடு மட்டும்தான். அந்த இடத்துல ஒரு பெராடிகம் ஷிஃப்ட் வந்தது. சிஐடியூலாம் அப்போஸ் பண்ணாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் நாட்டை குலுங்கால வைக்கிற அளவுக்கு பண்ணலை. சிபிஎம் ஒன்றும் குதிக்கலை பெருசாக. சிஐடியூ பேசினாங்க, சிபிஎம் பேசினாங்க, பட் டு த எக்ஸ்டென்ட் இன் விச் தே ஷுட் ஹவ் அப்போஸ்ட் அதை பண்ணலை. அவங்க அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இவங்க அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக கொண்டு போவாங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். கொண்டு போயே ஆகணும். அதர்வைஸ் எ பர்சன் லைக் மான்டெக் சிங் அலுவாலியா அவர் உள்ளே வந்துட்டு மார்க்சிஸ்ட் பாலிசிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சிபிஎம் சிபிஐக்கு தூக்கி கொடுக்குற மாதிரிலாம் அவர் ஒன்றும் பேசல. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மான்டெக் சிங் அலுவாலியாவோட ரோல் என்னவா இருக்கும்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் நிறைய லீக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட ப்ரைமரி கோலாக இருக்குது. அதை ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா ஒரு 15,000 crores நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது போக டாஸ்மாக்லேயும் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தோம்னா வருன்றாங்க. ஸோ அதை எஃபெக்டிவாக பண்ணுறதுக்கு தான் அவர் நினைக்கிறேன். பார்க்கல, ஐம் சாரி, அது வந்து பாலிசியில் அவர் தலையிடுவார். நான் அப்படி பார்க்கல. அது வந்து இது ஒட்டகம் வந்து டென்ட்டுக்குள்ளே தலையை விடுறாங்க. தட்ஸ் வாட் ஐ லுக் அட் இட். நீங்கள் சொல்கிறது வந்து மேண்டேட், அவருக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டு டு பிளக் த லீப் லூப். ரெண்டாவது திமுக ஒரு ஒரு சின்ன ஒரு குழு அமைச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளாமரஸான ஒரு குழு. அப்படி நான் பார்க்கல, பெரிய பெரிய ஃபேஸஸ்லாம் வச்சு நான் அதை பார்க்கல. இது வந்து திமுக வந்து 900 குழுவை போட்டுது. ரகுராம் ராஜன் தலைமையில் ஒரு குழு, அப்புறம் வந்து அந்த குழு இந்த குழுன்னு போட்டு திமுக நிறையா வந்து கிம்மிக்ஸ்லாம் பண்ணாங்க. நாங்களும் பெரிய ஆட்கள்லாம் கையில் வச்சிருக்கோம் காட்டி ரகுராம் ராஜன்லாம் எங்கள் கையில் இருக்காங்கலாம் பேசினாங்க. அது வந்து கிம்மிக்ஸு பிளேயிங் டு த கேலரிஸ். நான் இதை அப்படி பார்க்கல. இது வந்து சம்திங் சீரியஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மான்டெக் சிங் அலுவாலியா உள்ளே கொண்டு வராங்கன்னா சிதம்பரத்தோட அட்வைஸ் இல்லாமல் சத்தியமாக அது வந்திருக்காது. ரெண்டாவது, அது நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் சொன்னது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அது வெறுமனே வந்து லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து வரலன்றது என்னுடைய கருத்து. இந்த மேண்டேட் கோஸ் பியாண்ட் தட், அது வெளியில் தெரியாது. அது வந்து அவர் கொடுக்குறத அவர் கொடுப்பாரு. இவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பண்ணாது அவங்க விருப்பம். இது வெறுமனே வந்து ரெவென்யூ சோர்ஸஸ் ஆகுமெண்ட் பண்ணுறது, லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணுறது மட்டும் கிடையாது மான்டெக் சிங் அலுவாலியாவோட அரைவல்ன்றது. திஸ் வில் கோ பியாண்ட் தட்ன்றான். கவர்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து செகண்ட் பட்ஜெட்டில் செய்கிறாங்களா தேர்ட் பட்ஜெட்டில் செய்கிறாங்களான்றது வந்து எனக்கு தெரியாது. தே வில் டெஃபினெட்லி அட்டம்ப்ட்னு எனக்கு தோணுது. அது இது வரைக்கும் காஸ்மெட்டிக்காக இருந்த சேஞ்சஸ் இனிமேல் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஃபார் விச் தே நீட் நம்பர்ஸ். அதை மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா தே வில் கோ ஃபார் இட். பாப்புலிஸ்டிக் பாலிசிஸை விட மாட்டாங்க, அது எனக்கு தெரியுது. பட் அதை தாண்டி இது போகும். இப்போ திமுக பண்ணாங்க இல்லை, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு பக்கம் பிரைவேட்டைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுங்க எவ்வளோ நைச்சியமாக பண்ணாங்க. இல்லை, அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார். இப்போ திமுக பண்ணது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 100 பஸ். இப்போ நான் சென்னையில் பார்த்தேன்னா எப்போயாவது ரேராக எனக்கு அந்த கண்ணில் அந்த சின்ன பஸ் எல்லாம் படும். ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணிங்கன்னா, இப்போ டாஸ்மாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கும் இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, டாஸ்மாக ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா மக்களுக்கு நல்லது, குவாலிட்டியான லிக்கர் கிடைக்கும், குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்கும், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்க மாட்டாங்க, அதனால ப்ராஃபிட். நீங்கள் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணீங்கன்னா மக்கள் பேக்கெட்லேருந்து அதிகமாக பணம் போகும். மக்கள் பேக்கெட்லேருந்து அதிகமாக பணம் போகுதுன்னா மக்கள் கோவப்படுவாங்க. இல்லை, அதுதான், அது உடனே நடக்காதுன்னு. இப்போ இவங்க எப்படி பண்ணாங்க, 100 பஸ்ஸை முதல்ல ஆரம்பித்தாங்க. திமுகவுக்கும் அதோட பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் தெரியும், ஆனால் பண்ணாமல் இருக்க முடியாதுன்றது அவங்களுடைய எண்ணம். நிறைய பேர் தெரியாது நடந்ததே தெரியாது. 100 பஸ்ஸுன்னு இப்போ நம்ம நிறைய தடவை டிவியில் பேசியிருக்கோம். எங்கிட்டே கேட்பாங்க, சார் எங்கே சார் இப்போ பார்த்து ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். பட் தட்ஸ் அ பிகினிங்ன்ற நான். நீங்கள் இதை வந்து இந்த தடவை திமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அது அதிகமாக இருக்கும். இந்த தடவை ஒருவேளை அவங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களோட அந்த ஃபுல் 5 year டர்னிங் உள்ள டெஃபினட்டாக வந்து அவங்க வந்து ஒரு 50% ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போதோ இல்லையோங்க, மேசிவ் சைசபிள் செக்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் ஹேண்ட்ஸுக்கு போயிடும். உங்களுக்கு வந்து தட் இஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை ப்ளக் பண்ணுறதுன்னு அந்த மேண்டேட்டும் அவங்களுக்கு கமிட்டிக்கு இருக்குன்னா வாட் எல்ஸ் தே வில் டூ. நான் திரும்ப சொல்லுவேன், அலுவாலியா மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ளே வராங்கன்னா அது வந்து வெறுமனே வந்து இந்த ரெவென்யூ சோர்ஸஸ் வந்து ப்ளக் பண்ணுறதுக்கு எல்லாம் இன்னொன்று அது ரொம்ப தவறான புரிதல். ஏன்னா வந்து ஈஸ் அ ஜாயிண்ட். அவங்க வந்து சும்மா ஒன்றும் வரமாட்டாங்க. அவர் உள்ளே கூட்டிட்டு வந்து விட்டவரும் வந்து சாதாரணமானவர் கிடையாது. ஆகவே சம்திங் இஸ் ப்ரூயிங், அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் அவங்களால அவ்வளோ சுலபமாக செய்ய முடியாது. ஒன்று நம்பர்ஸ் இல்லை, நம்பர்ஸ் வந்தாலும் இட்ஸ் அ ஓட் ரிலேட்டட் திங், வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. ஆனால் செய்யாமல் மட்டும் இருக்க மாட்டாங்க. சில தொடக்கமான சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது.
எனவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் பட்ஜெட்டில் ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் பாப்புலிஸ்டிக்காக இருக்கிறதால வந்து மேசிவ் சேஞ்சஸுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்பலை. அதை செஞ்சே தான் தீர்வாங்கன்னு தான் எனக்கு தோணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக பீரியடில் அதிமுக பீரியடில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கெல்லாம் பேரை மாற்றி அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்க. அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து வெற்றி வீடு திட்டம்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி உலகம் உங்கள் கையில் லேப்டாப் ஸ்கீமை வந்து வெற்றி லேப்டாப் ஸ்கீம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. விலையில்லா ஆடு மாடு கோழி வளர்க்கும் திட்டத்தை வந்து வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு அவங்க மாற்றிருக்காங்க. அது போக தாலிக்கு தங்கம அண்ணனின் சீர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வகையாக பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினும் இங்கே இருக்குது. இப்போ சில நேரங்களில் பார்த்தா கலைஞர்ன்ற வார்த்தையெல்லாம் மாத்துறதுல ஒன்றும் தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. ஏன்னா மாற்றணும், பொலிட்டிக்கல் டச் இருக்கு, பொலிட்டிக்கல் டச் இருக்கு, கரெக்ட். நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க, அது தூக்கணும். ஆனால் இங்கே எக்ஸாக்ட் அதானே நடக்குது. வெற்றி 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 அடுத்த கவர்மெண்ட் வரும்போது தூக்கணும். சரி, இன்னைக்கு கலைஞர் பேரில் இருக்க ஸ்கீம்ஸில் பேர் எடுக்கிறது தப்பே கிடையாது. ரைட்டு, தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் அவர் பெயரில் வைக்கக்கூடிய திட்டங்கள் அடுத்த கவர்மெண்ட்லையும் கண்டினியூ ஆகுதுன்னா அதோட பொலிட்டிக்கல் டிவிடென்ஸை ஃபார் எவர் டிஎம்கே தான் ரீப் பண்ணோம். ஸோ அதனால் அடுத்த கவர்மெண்ட் அதை எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டில் வெற்றின்னு வரும்போது அது வெற்றி தமிழக வெற்றி கழகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை தான் உணர்த்துதுன்னா அடுத்த கவர்மெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை எடுக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் அ கன்சென்சஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு திட்டங்களுக்கு யார் பெயரை எப்படி வைக்கிறது. அப்படி இல்லைன்னா உங்கள் கவர்மெண்ட் வந்தோன்னா நீங்கள் உங்கள் பேரை வைப்பீங்க, இன்னொரு கவர்மெண்ட் தான் அவன் பேரை வைப்பான். நீ வச்சதும் தப்பு இல்லைன்னா அவன் எடுத்ததும் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா சார், ஒரு ஒரு முடிவு வேண்டாமா இதுக்கு? இந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, அது காலப்போக்கில் நம்ம சிஸ்டம் மெச்சூர்ட் ஆகும்போது அது நடக்கலாம். பட் இப்போ நம்ம ரொம்ப நிம்மதியடைய வேண்டிய விஷயம் என்னென்னா, பேர் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், ஸ்கீம் கண்டினியூ ஆகுது. இல்லை, இப்போ கலைஞர் கனவு இல்லமோ அல்லது வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டமோ வாட் எவர் இட் இஸ், as long as the scheme continues எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா பேருக்காக அவங்க குதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன, அதில் வந்து அவங்க ஒன்றும் அவங்க சொந்த காசு எடுத்து போடல, கலைஞர் ஒன்றும் அவரோட சொந்த காசு எடுத்து போடல, அல்லது அறிவாலயத்தில் வந்து திமுக அறக்கட்டளையிலேருந்து ஒன்று எடுத்து போடல. அதனால் பேரை இந்த கவர்மெண்ட் மாட்டான் தப்பே கிடையாது. அதே மாதிரி இப்போ வெற்றின்றது தமிழக வெற்றி கழகத்தை தான் குறிக்கும். இந்த பேரை இவங்க வச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்னா அடுத்த கவர்மெண்ட் டிஎம்கே ஓர் எனி அதர் கவர்மெண்ட் அவங்க வந்தால் இந்த பேரை தூக்கணும், கண்டிப்பாக தூக்கணும். அதாவது இதில் ஒரு கன்சென்சஸ் வேணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு பேர் வைக்கிறதுல என்ன நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும், அது இல்லாத வரைக்கும் இதுதான் கண்டினியூ ஆகும். இது கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த வர கவர்மெண்ட் அதை தூக்க தான் செய்யும். ரெண்டுமே கரெக்டு, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். பட் நம்ம கவலைப்பட வேண்டியது நேமை பற்றி கிடையாது. ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிஷ் போட்டுப்பாங்க. நம்ம கவலைப்பட வேண்டியது வெதர் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆர் நாட். இங்கே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கண்டினியூ ஆகுது, ஸோ கால் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். டீக்கே முடிஞ்சு போச்சு. பேரும் ஏன் அவசியம் நான் பார்க்குறேன்னா சார், இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, முதல்வர் அவர்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய முதல்வர் அவர் டாமினெண்ட்டாக அவரோட ஃபேஸ் வச்சு அடுத்த கவர்மெண்ட் வந்து தூக்கணுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த மாதிரி பெயர் வைக்க அலோவ் பண்ணீங்கன்னா ஃபண்ட்ஸும் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுங்க. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். அடுத்த கவர்மெண்ட் தூக்குனாலுமே வேஸ்ட் ஆகுதுல ஃபண்ட்ஸ். இல்லை கேப்ரியல், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ கன்சென்சஸ், பாலிசி டாக்குமெண்ட் இருக்கணும். ஸ்கீம்ஸுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுல என்ன நார்ம்ஸை ஃபாலோ பண்ணணும். கரெக்டு. நீ வந்து புரட்சி தலைவர் சத்துணவு திட்டன்றது, புரட்சி தலைவி சத்துணவு திட்டன்றது, கலைஞர் காப்பீட்டு திட்டம், நான் முதல்வன் ஸ்கீம், இது எல்லாமே வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் ஸ்டாலினையும் தான் குறிக்குதுன்னா இது ஏற்புடையதில்லை. மக்கள் வரி பணத்தில் தான் இவங்க இத்தனை ஸ்கீமையும் போடுறாங்க. சப்சிக்வெண்ட் கவர்மெண்ட்ஸ் அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணுதுன்னா அதோட பொலிட்டிக்கல் மைலேஜாக இந்த பார்ட்டிஸ் தான் அறுவடை பண்ண போகிறாங்க. தட் ஷுட் நாட் பி அலவுடு. மக்கள் வரி பணத்தில் வந்து நடத்தப்படுற ஒரு திட்டத்துக்கு கருணாநிதி பேரையும் ஸ்டாலின் பேரையும் ஜெயலலிதா பேர்லையும் எம்ஜிஆர் பேரையும் வச்சுக்கிட்டு ஃபார் எவர் நீங்கள் வந்து வாக்கு அறுவடை பண்ணுவீங்கன்னா அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அப்போ அடுத்த கேள்வி வருது, இப்போ அரசாங்கங்கள் திட்டங்களே போடாமல் இருக்க முடியாது. திட்டங்கள் போடும்போது பெயர் வைப்பது என்பதில் என்ன நார்ம்ஸ் இருக்கணும் அதை டிஸ்கஸ் பண்ணுங்கள். தட் மஸ்ட் பி a consensus. அதான் லிவிங் லீடர்ஸ் யாரோட பேரும் இருக்கக்கூடாது. ப்ராப்பரான ஒரு சட்டத்திட்டம் இல்லைன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக ஸ்கீம்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பணம் வேஸ்ட் ஆகும் கண்டிப்பாக. அதனால் பேரை மாற்றுறது தப்பே கிடையாது, அத்தனை பேரையும் மாற்றணும். ஆனால் இவங்க வெற்றின்னு வைக்கும்போது அதுவும் தப்பு. அதை இப்போ மாற்ற மாட்டாங்க, அடுத்த மட்டும்தான் அதை மாற்றிட்டோம். இன்னைக்கு இதை மாற்றுறது கலைஞர் பேர்லையும் அவங்க தலைவர்கள் பேர்லையும் நான் முதல்வன் ஸ்கீம் உட்பட எல்லா பெயரையும் மாற்றுறது மிக சரியான நடவடிக்கை. அதை விஜய் அரசு தொடர வேண்டும். ஆனால் அந்த இடத்துலலாம் வெற்றின்னு கொண்டு போய் வைப்பது அது தவறு.
அதை அவங்க தவிர்க்கணும். மீறி அவங்க அடம் பிடிக்கிறாங்கன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் அதை தூக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், ஒன்றும் முக்கியமான கேள்வி இல்லை. மரியா வில்சன் அவர்கள் அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. குறிப்பாக அவரோட ரீடிங் ஸ்கில்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நிறைய பேர் கேள்விக்கு உட்படுத்துகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லைங்க, அவர் கற்றுக்கிறாருங்க. எனக்கு என்னமோ தப்பாக படலை. அவர் ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தாருன்றாங்க. அவர் தமிழில் பேசுறது, ஏன்னா அவர் தமிழில் பேசுகிறதே வராது. ஒரு மாத காலத்துக்கு முன்பே வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடும்போது ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் மரியா வில்சனும் உட்காந்துருக்கும்போது, மரியா வில்சன் என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்கு மேலே ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசினார். தமிழில் வந்து ஃப்ளோ இல்லை அவருக்கு. நேற்றுக்கு வந்து 1 மணி நேரத்தில் படித்து முடிக்க வேண்டிய பட்ஜெட்டை 2.5 மணி நேரம் எடுத்துக்கிட்டார். திக்கி தான் படிக்கிறார் அவர். சில இடங்கள்லாம் ஆங்கிலத்திலே படிக்கிறார். எனவே கற்றுக்கிறாரு, ஒரு அட்டம்ப்ட் இருக்குது. தட்ஸ் இனஃப். அது எனக்கு என்னமோ அதுக்கு மேற்கொண்டு அவரை வந்து அவருடைய மொழி புலமையை வச்சு அவரோட திறமையை எடை போடுறதுல உடன்பாடு இல்லை. இப்போ தான் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பட்ஜெட்டு. அட்லீஸ்ட் 1 வருஷமாக கொடுக்கலாம். அவர் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, ரிப்ளையில் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்றதெல்லாம் பொறுத்து. இஸ் அ நியூ மேன்ன்றது மட்டும் நல்லாவே நமக்கு தெரியுது. சரி, வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல அவருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை வச்சு, சிரமத்தை வச்சு நம்ம எடை போட வேண்டாம். கரெக்ட். அதான் அந்த கேள்வி வந்து வெறும் அது சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை. செகண்ட் பார்ட் வந்து சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயமும் அதில் அடங்கியிருக்கு. இப்போ பிடிஆருக்கும் தமிழில் பெரிய புலமே கிடையாது, நிறைய சிக்கல் இருந்தது. ஆனால் பிடிஆர் அவர்களுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் பார்த்து படிக்கணுன்ற தேவை அவருக்கு இல்லை. அவருக்கு சப்ஜெக்ட் பற்றின நாலேஜ் இருந்தது. கேள்வி கேட்டால் அதை டக்குன்னு அட்ரஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருந்தது. நமக்கு தேவையும் அதுதான். அவருக்கு தமிழ் பேச தெரியுதா, எழுத தெரியுதா, பெர்ஃபெக்டாக பண்ண தெரியுதான்றதை விட இங்கே இருக்கக்கூடிய அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை கரெக்டாக அவருக்கு பண்ண முடியுது அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அங்கேயும் சிக்கல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அந்த சப்ஜெக்ட்லேயும் பெரிய கமாண்ட் இருக்கிற மாதிரி தெரில. வெள்ளை அறிக்கை வெளியிடும் போது அதிகாரிகள் தான் அங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாங்க. பிடிஆர் தான் அது நடந்திருக்கு. இல்லை, பிடிஆர் வந்து வெல் இன்ஃபார்ம்டு மேன். பிடிஆருக்கு வந்து ஒயிட் பேப்பரில் இருக்கிறதுக்கு சொந்தமாகவே அவரால் பதில் சொல்ல முடியும். இப்போ பட்ஜெட் பேப்பர்ஸை பற்றி பிடிஆரால் வந்து அவராலே வந்து ஆன் இஸ் ஓன் வந்து எக்ஸ்டம்போரா சுவமோட்டாவாக அவரால் பதில் சொல்ல முடியும். பிகாஸ் இஸ் அ லேர்னட் மேன் அண்ட் யூஸ் த சப்ஜெக்ட் நாலேஜ் அவருக்கு உண்டு. இவருக்கு அது இல்லை, அது தெளிவாகவே தெரியுது. அவர் கற்றுக்கலாம், கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வி ஹவ் டு ரிசர்வ் அவர் ஜட்ஜ்மெண்ட். அவருக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு இப்பயே முடிவு பண்ண வேணாம். வந்திருக்காரு, ஃபஸ்ட்டு பட்ஜெட்டை படிச்சிருக்காரு, வார்த்தைகளை உச்சரிக்கிறதுல சிரமம் இருக்குது, கற்றுப்பார், பயிற்சி எடுத்திருக்காருன்றாங்க. அட்டம்ப்ட் இருக்குது, கண்டிப்பாக கற்றுப்பார். சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை ரிப்ளையில் கூட ஒரு நிறையா சொதப்புவார் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வராரு. ஜஸ்ட் கிவ் ஹிம் சம் மோர் டைம். செகண்ட் பட்ஜெட்டில் யூ கேன் ஹாவ் யுவர் ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப நன்றி சார், அருமையான பேட்டிக்கு ரொம்ப நன்றி.